ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடீஸ்வரனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய உயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து ஓத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாபாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலாவடு கைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். முதல் தந்திரத்துல அந்தணர் ஒழுக்கம் அப்படிங்கிற பாகம் பார்த்து முடிச்சோம். 237வது பாடல் பார்த்தோம். தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓர் ஆகுதி ஆவி உண்ணவே. அதாவது இந்த சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி லோகத்துல இந்த லோகம்ங்கிற செட்டப் வந்து கரெக்டா நடக்கிறதுக்கு அப்படின்னு அதோட அங்கங்களா 4 விதமான வர்ணங்கள். அது அந்த ஒரே பொருள் தான். அந்த உயிர் அம்சம் வந்து 4 விதத்துல வந்து வேலை பண்ணுறது. அதுல வந்து இந்த அந்தணர்கள் அப்படிங்கிற குரூப் அவளோட தர்மம் என்ன, அப்படி அந்த ஆவிர்வாவத்தோட டியூட்டி என்ன, அந்த டியூட்டி அவ கரெக்டா செய்யறதுனால என்ன, அந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னாலே அதுல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணணும் இல்லையா. அந்தந்த பாட்டு தன்னோட ரோலை கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா சிஸ்டம் வந்து கரெக்டா நடக்கும். சிஸ்டம் கரெக்டா நடக்கும். அந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் உத்தரணம் ஆயிடும். அது என்ன பர்பஸ்க்காக வந்து லோகத்துக்கு வந்ததோ அது வந்து அதுக்கு ஈடேறும், அது ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த விதத்துல அவளோட சரியை என்ன, பிராமணர்கள்ங்கிற வகுப்பை சேர்ந்தவர்களுடைய தர்மம் என்ன, அவ எப்படி வாழணும், அதுல வந்து அதாவது சும்மா வெளிக்கு ஷோக்கு மாத்திரம் அந்த இப்படி இருக்கிறவா எப்படி இருப்பா பாக்குறதுக்குன்னு நாடகத்துல வேஷம் போட்டுக்கிற மாதிரி இருந்த பிரயோஜனம் இல்லை. அது ஆந்தரிகம் வரைக்கும் இருக்கணும். அவ செய்யற அனுஷ்டானமா அவளோட கர்மால வந்து they should relate to it. ஹிருதயத்துல இருந்து அதுல ரிலேட் பண்ணி அதுல பண்றதே அவளுக்கும் ஜீவிதமும் சாயுஜ்யம் ஆகிறது. அவ அப்படி வாழறதுனால லோகத்துக்கே பரமக்ஷேமம் ஏற்படுறது. அவ அந்த அந்த யஜ்யம் பண்றாலே யஜ்யத்தோட அந்த சேஷம் அத வந்து அது அமிர்தமயமானது. அதை ஏத்துக்கிறதுன்னா என்ன, அவ லைஃப் கரெக்டா வாழ்ந்து அவ தர்மத்தை கரெக்டா பண்ணி அந்த யஜ்யம் பண்ணி அதோட பிரசாதத்தை கிரகிச்சுக்கிறதுனாலயே வந்து அவளுக்கு இந்த முக்தி இங்கேயும் நல்லபடியா வாழலாம். அவளுக்கு பரமுக்தி கிடைக்கிறது. பற்று இரண்டும் இல்லாட்டா அதை வந்து போக்கிக்க முடியாது. தன்னோட சாமர்த்தியத்தினால ஏதோ சாதனையினால போக்கிக்க முடியாது. தனக்கு நீ எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை பண்றதே தான் அது விலகிறது. அதனால்தான் தானே விடும் பற்று இரண்டும் நானே விடப்படும் ஏதொன்றும் நாடாது. இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா நடக்கும். இதெல்லாம் பண்ணணும்னு பண்ணினா பயங்கர டென்ஷன். இந்த நான்கிற அகங்காரத்தை நான் விடணும், வேற எதையும் நான் நாடாம இருக்கணும், அகங்காரம் மமகாரம் எல்லாம் போகணும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு அது ஒரு ப்ராசஸா பண்ணினா அது ஏகப்பட்ட மென்டல் டென்ஷன். அவ ஸ்வதர்மத்துல இருந்து அவ தர்மத்தை வந்து ஹிருதயபூர்வமா பண்ணறதுனாலயே வந்து பிரம்மா மாதிரி புண்ணியத்தை வந்து தூய்க்கிறவாளா ஆகிறா, அப்படி தேஜஸ்விகளா ஆகிறா. அவளுக்கு வந்து இங்கேயும் க்ஷேமமா வாழறா, பரமுக்தி ஈஸியா சுலபமா கிடைக்கிறது அப்படின்னு ஜீவிதம் சகஜமா இருக்கிறதுக்கு வழி சொல்லித்தரார். அது ஆக்சுவலா இந்த வர்ணத்தை சேர்ந்தவாளுக்குன்னு இல்லை, எல்லா வர்ணத்தை சேர்ந்தவாளுக்கும்
எந்த ரோல் பண்றவாளா இருந்தாலும், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா கூட வந்து அவளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அவளோட பிசிக்கல் மென்டல் மேக்கப்க்கு தகுந்த மாதிரி. அவ வந்து அந்த ரோலை கரெக்டா பண்ணினா வீடு கரெக்டா நடக்கும், ஃபேமிலி கரெக்டா ரன் ஆகும், எல்லாம் க்ஷேமகரமா நடக்கும், அவளுக்கும் திருப்தி கிடைக்கும். அது எல்லா சிஸ்டமுக்குமே பொருந்தும், சொசைட்டி, வீடு, ஆபீஸ் எல்லாத்துக்கும். அடுத்த அடுத்த பாகம் தொடங்குறது இல்ல, ராஜதோஷம். பிராமணர்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அடுத்தது க்ஷத்ரியர்களை பத்தி. பிராமணர்கள்ங்கிற குரூப் வந்து அவ வேதம் மோதுறதுனால அவளோட திங்கிங் வந்து they can perceive things at a very subtle level. அதனால அவ வந்து தானும் நல்லபடியா வாழ்ந்து சொசைட்டிக்கும் வழிகாட்டி அந்த ஊரை காக்குற ராஜாக்கும் வந்து, அதனாலதான் மந்திரி பதவியில இருக்கிறவாள்லாம் வந்து பிராமணர்களா இருப்பா. நாட்டை நல்லபடியா நடத்துறதுக்கு, தர்மத்தை எடுத்து சொல்றதுக்கு அவளுக்கு அந்த சூக்ஷ்மமா நான்மறை ஓதுறதுனால வரக்கூடிய சூக்ஷ்மமான புத்தி. இது அடுத்த குரூப் க்ஷத்ரியர்கள் அப்படிங்கிறது வந்து புஜபலம் ஜாஸ்தி, நல்ல வீரம் இருக்கிறவா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, எல்லாரையும் வந்து வழி நடத்தி செல்லக்கூடியனவா. they will make good examples. அதனால அவளுக்கு ராஜ்யத்தை வந்து பகைவர்கள் கிட்ட இருந்து காக்கிற தர்மம் இருக்கு. நாட்டுல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து தர்ம ரீதியில நடத்தி செல்லறதுங்கிறது அவளோட டியூட்டி. எல்லா ஜீவன்களையும் தன்னோட குழந்தைகள் மாதிரி, ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களையும் வந்து தன்னோட குழந்தைகள் மாதிரி பாவிச்சு, குழந்தைக்கு எப்படி நல்ல வழி காட்டி அப்பா அம்மா வளர்ப்பாளோ அந்த மாதிரி ஜீவன்களுக்கு ஒரு தர்ம பாதையில அவ சரிக்கிறதுக்கு அவளுக்கு அனுகூலமான விஷயங்கள்லாம் பண்ணணும். அவர் நாட்டுல அந்த கண்ட்ரி லெவல்ல அவர் ஆப்ரேட் பண்றதுனால அவருக்கு வந்து சில ஃப்ரீடம் இருக்கும், சில பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லபடியா யூஸ் பண்ணி எல்லா ஜீவன்களுக்கும் க்ஷேமம் ஏற்படும்படியா வந்து அதுல பண்ணணும். அதுல அந்த டியூட்டியில வந்து ராஜா தவறினார் அப்படின்னு சொன்னா அது வந்து அவருக்கும் தோஷம், நாட்டுக்கும் தோஷம், அங்க வாடுற ஜனங்களுக்கும் ஹிதம் ஏற்படாது. அதுதான் ராஜதோஷம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல ராஜாவோட தர்மத்தை அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய பாகம் இது. இல்ல முதல் பாடல் ரன்னிங் நம்பர்ல 238வது பாடல். கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர், கல்லா அரசனின் காலன் மிக நல்லன், கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான், நல்லாரை காலன் நடுகன் இல்லானே. ராஜாவோட முக்கியமான தர்மம் வந்து என்னன்னா, அத பார்த்தோம் இல்லையா, நாட்டுல வந்து தர்மத்தை நிலைநாட்டணும். அவருக்கு வந்து பிசிக்கல் பவர் இருக்கிறதுனால, பிசிக்கல் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், இது ஆர்மி பவர் எல்லாம் இருக்கிறதுனால வந்து யாராவது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு வந்து ஃபோர்ஸபிளா அவளை அந்த வழியில நடத்துற பவர் இருக்கு. அதனால தண்டனை கொடுக்கற பவர் இருக்கு ஜீவன்களுக்கு. ஆனா இந்த ராஜா வந்து தானே நல்ல தர்ம வழியில இருந்தாதான் இந்த பவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியும் இல்லையா. யார் வந்து தப்பு பண்றாலோ, யாரால வந்து சொசைட்டிக்கு வந்து அஹிதம் ஏற்படுறதோ, ராஜ்யத்துல குழப்பங்கள் ஏற்படுறதோ, அவளை வந்து தன்னோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு ஃபோர்ஸபிளா அவளை நிறுத்த முடியும், தண்டனை கொடுக்க முடியும், வழி திருத்த முடியும். அதனால இந்த டெத் சென்டென்ஸ் கொடுக்கறது இல்ல வேற எந்த விதமான தண்டனை கொடுக்கறதுங்கிற பவர் இருக்கு. அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணினாக்க, அதாவது இண்டிவிஜுவலா தனக்கு பிடிச்சது பிடிக்காதவா, தன்னோட பர்சனலா தனக்கு வேணுங்கிறதுக்கு யாரோ இடைஞ்சலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அவளுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கறது, அவளை கொலை பண்றது அப்படியெல்லாம் ஈடுபட்டாக்க ராஜா அவளை வந்து யமனோட கம்பேர் பண்ணி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. தர்ம வழியில நிக்காத ராஜாவும் யமனும் ஒன்னாவா. கல்லா அரசன்
தன்னோட தர்மத்தை வந்து கரெக்டா தெரிஞ்சுக்காத ராஜா. காலன், யமன். ஆனா காலன் வந்து தர்மராஜா. அவருக்கு பேரே வந்து யமனுக்கு ஒரு பேர் என்னன்னா தர்மராஜா. அவர் வந்து ஈஸ்வரனோட இது அவரோட அலுவல்ல இருக்கிறவர், அவரோட எம்ப்ளாயி. அவரோட தர்மம் என்ன அப்படின்னாக்க கரெக்டா அந்த அவரோட கோர்ட்ல வந்து ஒரு திராஸ் இருக்குமா. அவர் வந்து தன்னோட மார்க்கத்துல தர்மத்துல இருந்து கொஞ்சம் இது பெசகி போனா கூட அந்த திராஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கீழே இறங்கிடுமா. அந்த தர்மத்தை வந்து கரெக்டா வச்சு அவருக்கும் இதே வேலைதான். ராஜா வந்து ஒரு நாட்டு அளவுல பண்றார். அவர் வந்து ஜீவன்களை எப்போ வந்து ஒரு ஜீவன் இந்த லோகத்துல இருந்து போகணுமோ, உண்டாருது பிரம்மாவோட டிபார்ட்மெண்ட். அது எப்ப அந்த ஜீவனோட கணக்கு முடியறதோ அந்த கணக்குக்கு அந்த ஜீவனை வந்து லோகத்துல இருந்து எடுத்துட்டு போய் அந்த ஜீவன் என்னெல்லாம் தர்மம் பண்ணிருக்கு அதர்மம் பண்ணிருக்கு பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இது யமனோட வேலை. இப்ப தன்னுடைய தர்மத்தை ஆனா யமன் எல்லாரும் சொல்றது வந்து யமன் ரொம்ப மோசமா, அது ஏதோ எல்லாம் உயிரை பறிக்கிறவர், நரகத்துல போட்டு எல்லாரையும் வாட்டுறவர்னு பாக்குற மாதிரி ஜென்ரலி ஒரு ஒப்பீனியன் இருக்கிற பட்சத்துல சொல்ற, தர்மம் தெரியாத அரசனும் யமனும் ஒன்னாவார். அதாவது யமனுக்கு வந்து பரிபாலனம் பண்றது அவரோட ஏரியா இல்ல. உயிரை மாத்திரம் எடுத்துன்னு போனோம், அதோட பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து சிக்ஷை கொடுக்கறதுங்கிறது மாத்திரம்தான் அவரோட ஏரியா. ஆனா அவர் அதை தர்மப்படிதான் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராஜாக்கு வந்து பிரஜைகள் எல்லாம் வந்து தன்னுடைய குழந்தைகள் மாதிரி பாலனம் பண்ற கர்மா இருக்கு. ஆனா அவருக்கு அந்த கர்மா அவர் வந்து சரியா அது கரெக்டா செட் ஆகல. அந்த தர்மத்தை கரெக்டா கடைபிடிக்கல, ஜீவன்களுக்கு க்ஷேமம் ஏற்படும்படியா பண்ணல. அப்ப அவர் வந்து யமன் பண்ற வேலை, அதாவது உயிரை எடுக்கிறது, கஷ்டப்படுத்துறது அப்படிங்கறதுல மாத்திரம்தான் அந்த தன்னோட அத்தாரிட்டியை யூஸ் பண்றவரா ஆகிறார். அதனால அவர் 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிறார். கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர். தேர் கம்பேர். தர்மத்துல நிக்காத ராஜாவும் யமனும் வந்து கம்பேரபிள். கல்லா அரசனின் காலன் மிக நல்லான். அத சொல்லிட்டாரு இங்க. இந்த தர்மத்துல இல்லாத ராஜாவை விட யமன் பெட்டர். ஏன்னாக்க அவர் தர்மத்துப்படிதான் பண்ணுவார். அவருக்கு பாலன கர்மா அவரோட ஏரியா இல்ல. அதனால அவர் வந்து உயிர் எடுக்கிறதும் தண்டம் கொடுக்கறதும் மாத்திரம் அதை பண்றாரோன்னு. ஆனாலும் அவர் தர்மத்துல நிக்கிறதுனால அவர் பெட்டர். இதே வேலையை அவர் பண்ணினாலும் அவர் அந்த நியதிக்கு இது பண்ணி பண்றதுனால யமன் இஸ் பெட்டர் தேன் இந்த அதர்மிகமா இருக்கிற ராஜாவை விட யமன் பெட்டர். கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான். அதுதான் தர்மத்துல நிக்காத ராஜா வந்து அந்த சிச்சுவேஷன்ல எது தர்மம் எது அதர்மம்ங்கிறது சரியா பார்க்காதக்கு தன்னோட பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு ஆட்பட்டு தன்னோட அத்தாரிட்டிஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி தனக்கு வேண்டாதவா பிடிக்காதவா அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் கொல்லும்பான். யார வந்து கொல்லணும், யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னா லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு யாரு இடைஞ்சலா இருக்காளோ அவளுக்கு தன்னோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி தண்டனை கொடுக்கணும். ஆனா இது கல்லா அரசன், தர்மத்துல சரியா தெரிஞ்சுக்கல, அந்த தர்ம வழியில கரெக்டா நிக்காத அரசன் அந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றதுனால அவனுக்கு பிடிக்காதவா ஏதோ அந்த மாதிரி பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக யாரை வேணா கொலை பண்ணும்பா, யாருக்கு வேணா தண்டனை கொடுன்னு அதை மிஸ்யூஸ் பண்ற அந்த அத்தாரிட்டிய. காலனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. யமன் வந்து அதர்ம மார்க்கத்தை எனக்கு பிடிக்கல அதனால இந்த ஜீவனை உசுரை எடுத்துன்னு போயிடுவோம், எனக்கு பிடிக்கல அதனால இந்த ஜீவனை நரகத்துல போட்டு வாட்டுவோம் அப்படின்னு அவர் பண்ண மாட்டார். அவருக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒரு போலதான். அதுக்கு என்னைக்கு கணக்கு முடியறதோ அன்னைக்கு அதை அழிச்சுன்னு போகணும். அதோட பாப்ப புண்ணிய இதோட கணக்கை பார்த்து அதுக்கு உண்டான போகத்தை கொடுக்கணும். அவர் வந்து அது தன்னிலை தப்ப மாட்டார், அந்த தர்ம நிலை தப்ப மாட்டார். அதனால வந்து காலன் வந்து இஷ்டத்துக்கு யாரை வேணா கொலை பண்ண மாட்டார், இஷ்டத்துக்கு யாரை வேணா கஷ்டப்படுத்த மாட்டார். அதர்மிகமா இருக்கிற ராஜா வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். யாரை வேணா கொலை பண்ணுவான், தனக்கு பிடிக்கலன்னா கொலை பண்ணுவோம், யாரை வேணா கஷ்டப்படுத்துவோம்.
காலனுக்கு வந்து அது நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து காலபாச குறுந்தொகைன்னு ஒண்ணு பாடியிருக்கார். அதுல வந்து யமதூத்தாளுக்கெல்லாம் ஒரு வார்னிங் விடுற மாதிரி இருக்கும் அந்த பதிகம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கோ. ஈசனுடைய தமர், ஈசனுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவாள் அவரோட அடியார்கள்லாம் இருக்கா அப்படின்னா அவ பக்கம் போகாதீங்கோ, அப்படியே இன்னொரு பக்கமா போயிடுங்கோ, அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுங்கோ அப்படின்னு பாடுவார். நம்ம மார்க்கண்டேயர் சரித்திரம், அப்புறம் இந்த ஸ்வேதகேது சரித்திரம், அதுல எல்லாம் பார்த்தாக்க யமன் வந்து ஈசன் கிட்ட சொல்றார், இனிமே உங்களோட வைபவத்தை வந்து பாடக்கூடிய அடியார்கள் கிட்ட நாங்க வந்து போக மாட்டோம். ஈசனோட ஸ்தலத்தில் அவரோட ஒரு சில வைபவமான ஸ்தலங்கள் எல்லாம் யமனுக்கு வந்து ஆட்சி கிடையாது. காசியில எல்லாம் பார்த்தாக்க காலபைரவர் தான் வந்து அந்த ஸ்தல தேவதை. யமனுக்கு வந்து அங்க யாருக்கும் உயிர் எடுக்கிற இது கிடையாது காசியில வாழற ஜீவன்களுக்கெல்லாம். ஆனா அப்ப அதர்மம் வந்து மிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா அது ஒரு டெண்டன்சி இருக்குல்ல ஜனங்களுக்கு வந்து தானே ஒழுங்கா நடக்கணும்னு எல்லாரும் அப்படியே இருந்துட்டான்னா பரவாயில்ல. அடுத்த ஏதாவது ஃபைன் போடுவேன், பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அப்பதான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, பண்ணினேன்னா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பயந்துட்டு பண்ணாம இருக்கிறதுங்கிற அது என்னமோ ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த டெண்டன்சி இருக்கு ஜெனரல் பப்ளிக்ல ஆவரேஜா. அதனால காசியில வந்து அதர்மம் பெருகி போயிடப்படாது, யமனுக்கு வந்து அங்க ரோல் இல்லை அப்படிங்கறதுனால காலபைரவர் அந்த ரோலை பண்ணிட்டு இருக்கார். இந்த 7 ஸ்தலங்கள் சொல்லுவா. அங்கெல்லாம் வந்து யமனுக்கு வந்து இது கிடையாது. இப்ப ஸ்ரீவாஞ்சியத்துல யமன் வந்து ஈசனுக்கு இதுவா இருக்கார், வாகனமா இருக்கார் திருவாஞ்சியம்ங்கிற ஸ்தலத்துல. அங்கேயும் வந்து வாழற ஜீவன்களுக்கு யமவாதனை கிடையாது. எல்லாருக்கும் வாஞ்சிநாதரோட கிருப்பையில முக்தி தான். முதுகுன்றத்துல அதே மாதிரி ஈச பழமலைநாதர் வந்து பழமலைநாதரும் பெரிய நாயகி அம்மையும் வந்து அங்க இந்த ஸ்தலத்துல உயிர் விடுற ஜீவன்களுக்கு எல்லாம் அவ அம்மை மடியில போட்டுட்டு தன்னோட புடவை தலைப்பால விசிறி இளைப்பாற்றாலாம் ஈசன் வந்து பஞ்சாட்சரத்தை ஓதி ஜீவனுக்கு வந்து முக்தி கொடுக்கறார் அப்படின்னு. அப்போ யமனுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஈசனுடைய அடியார்கள் கிட்ட எல்லாம் போக மாட்டார் அந்த மாதிரி. அதுவும் விபரீதமா ஏதோ ஜீவனெல்லாம் வந்து கண்ட நேரத்துல உயிர் எடுக்கிறேன் கஷ்டப்படுத்துறேன்னு எல்லாம் பண்ண மாட்டார். ஆனா இந்த விபரீதமான ராஜா அந்த மாதிரி நடந்துப்பான். நல்லாரை காலன் நடுகன் இல்லானே, அவருக்கு ஏரியா இல்லைன்னாக்கா அவ கிட்ட யமன் போக மாட்டார். அந்த விதத்துல யமன் பெட்டர். அடுத்த பாடல், நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாள்தோறும் நாடு கெடும் உடன் நண்ணுமால் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே. ராஜாவோட தர்மம் தான் இன்னும் ஃபர்தர் சொல்லிட்டே இருக்கார். நம்ம ஓவராலா சொன்ன மாதிரி நாட்டுல வந்து தர்மத்தை நிலைநாட்டணும். ராஜா தன்னோட தர்மத்துல கரெக்டா இருக்கும். அவர் தன்னோட தர்மத்துல நின்னாதான் அவர் நாட்டுல தர்மத்தை நிலைநாட்ட முடியும். நான் விபரீதமா இருவேன் சொல்லுவா ஒருத்தர் வந்து எல்லாம் அனுஷ்டானமா இப்படி எல்லாம் இருங்கோ, அப்படி எல்லாம் ஆச்சாரமா இருங்கோ அப்படின்லாம் ரொம்ப சொல்லுவாராம். அவ ஆத்துக்கு போனா அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சிச்சுவேஷன் காணல, நீங்க எப்படி இருக்கேன்னு. நான் எப்படி இருக்கணுமோ இருக்கேன், உங்களுக்கு எது நல்லதோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாக்குக்கு வந்து வெயிட் இருக்காது. ஏன்னா அவ தான் அதை வந்து அந்த மார்க்கத்துல சரிச்சு அதோட ரிசல்ட்ட வந்து அவ அனுபவிச்சு சொல்லும் போதுதான் அந்த வாக்குல அந்த டேஸ்ட் இருக்கும். அப்ப ராஜா வந்து அந்த தர்மத்துல நிக்கணும். அவருக்கு முதல்ல ஜீவிதத்தோட லட்சியம் என்னன்னு தெரியணும். அந்த லட்சியத்தை அடையறதுக்கு நம்ம ராஜ தர்மத்தை வந்து நம்ம கரெக்டா கடைபிடிக்கணுங்கிற அந்த பாவம் இருக்கணும். அப்பதான் அவர் வந்து நாட்டுல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்க உங்க சுதர்மத்துல இருங்கோ அப்படின்னு அவளை சொல்ல முடியும். அப்படி இல்லாத வாழை வழி நடத்த முடியும். அதுக்கு சப்போர்ட்டிவா பண்ண முடியும். அப்படி அவன் பண்ணலைன்னா, அதாவது ராஜாவோட தர்மம் இங்க வந்து தவநெறி நாடி தானும் அந்நெறி. தவநெறிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தபஸுங்கிறது வந்து நம்ம எந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல மூலத்தை நாடுறதுங்கிறது தான்
எந்த செரியையில ஈடுபட வேண்டி இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த மூலத்தை நாடுறதுங்கிறது தான், அது மேல கவனத்தை வச்சுக்கிறது, ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது தான் தபஸ். அந்த தபஸ் சரியில ராஜாவும் இருக்கணும், இருந்து அந்த நாட்டுல அந்த தபஸ்சரியை நல்லா விருத்தியாகிற மாதிரி இருக்கிற க்ஷேமகரமான கர்மாக்கள் எல்லாம் ஈடுபடணும். அது அவ கான்ஸ்டன்டா பண்ணணும். அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு வருஷம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம போகத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாள்தோறும் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி தவநெறி நாள்தோறும் நாடி. he should constantly work towards that. எல்லா ஜீவன்களுக்குமே ஜீவித லட்சியம் அந்த பரம்பொருளை அடையிறதுங்கிறது தான். அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் ஆக்சுவலி. அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, இத்தனை வருஷ ப்ராஜெக்ட் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அப்புறம் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. கான்ஸ்டன்டா ஆன் அ டெய்லி பேசிஸ் ஹி ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த செல்ஃப் அண்ட் அந்த மார்க்கம் டு த செல்ஃப். அது மார்க்கம்ங்கிறது அவளோட ஸ்வதர்மம். ஸோ தன்னோட ராஜ தர்மத்துல கரெக்டா செட் ஆகி அந்த லட்சிய பொருளை அவனும் நித்தியப்படி நாடணும். லோகத்திலயும் நாட்டிலையும் அதை பிரச்சரிக்கணும். அவன் நெறி நாடானேல் அப்படி பண்ணலன்னாக்க, அந்த தபஸ்சரியை தானும் கடைபிடிச்சு லோகத்திலயும் அதை நாட்டிலையும் பிரசரிக்கும்படியா பண்ணலேன்னாக்க நாள்தோறும் நாடு கெடும். அதாவது ஒரு சின்ன லெவல்ல, சின்ன இன்ஸ்டிடியூஷன், சின்ன லெவல்ல இருக்கிற ஆளு தப்பு பண்ணினா அப்படின்னு சொன்னா அது மட்டும் தான் கெட்டு போகும். இப்ப நான் என் வீடை கிளீன் பண்ணலன்னா என் வீடுதான் அழுக்கா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் ஊரையே பாத்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ஊரே கிளீன் பண்ற பொறுப்பும் இருக்கும் இல்லையோ, அதை பண்ணலைன்னா ஊரே அழுக்கா இருக்கும். ஸோ ராஜாக்கு தபஸ் இல்ல, அவர் தர்மத்தை நாடல அப்படின்னு சொன்னா நாடே பாதிக்கப்படுறது. நாள்தோறும் நாடு கெடும். அது இட் இஸ் நாட் அ சடன். அது சில பேருக்குலாம் இத பண்ணு, இல்ல இதை சாப்பிடாத, அது நல்லது இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னா, சரி நான் அதை சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு வாயில போட்டு நான் செத்து போலியே, நல்லா தானே இருக்கேன், அதனால சாப்பிட்டா என்ன. இந்த விதண்டாவாதம் பேசுறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ற ஒரு நேச்சர் இருக்கு. பட் the downfall is so gradual that you will not know. இந்த பூ விரியற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பூ எப்ப விரிஞ்சது அப்படின்னு கேட்டா இட் ஹஸ் பீன் பிளாசமிங் ஆல் அலாங். அந்த மாதிரி அந்த தர்மத்துல நின்னாக்க எவ்ரிடே இந்த க்ஷேமம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அந்த தர்மத்துல நிக்கலன்னாக்க எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா அந்த க்ஷேமம் குறைஞ்சுட்டே வரும். அது அப்போ தெரியாது. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீ வலது கை பக்கம் போகணும் அப்படின்னு சொல்ற, இல்ல நான் இடது கை பக்கம் போறேன்னு ஒரு அடி வச்சுட்டு நான் ஒன்னும் பெருசா தள்ளி போலியே, இங்கே தானே இருக்கேன், ஒரு அடியா வச்சு ஒரு 50 அடி போனதுக்கு அப்புறம் பார்த்தா இட் வில் பி a big difference. நான் இன்னைக்கு கடைபிடிக்கல, இந்த மாசம் கடைபிடிக்கல, இந்த வருஷம் கடைபிடிக்கல, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அப்புறம் பார்த்தா ஒரு 10 வருஷம் ஆச்சு, பார்த்தா ஒரு பெரிய கேப் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுக்கும் இப்ப இருக்கிற ஆளுக்கும் வித்தியாசமே இருக்காது, கனெக்ஷனே இருக்காது. அதுதான் நம்ம ஜெனரேஷன் கேப்னு சொல்றோம். இந்த தர்மத்தை இது ராஜாவோட கான்டெக்ட்ல சொல்லி இருக்கு. வீட்டுல இருக்கிறவாளோ அவ தன்னோட தர்மத்துல கரெக்டா அதுல நிக்கல, அதை ஆசிரியிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் வரதே பார்த்தாக்க அவளுக்கும் அந்த சந்ததிகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவரெல்லாம் எப்படி இருந்தார், அவரோட பேரனா, அவரோட கொள்ளு பேரனா, சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா deterioration is so gradual and it happens every minute, every day. நாள்தோறும் நாடு கெடும். அதான் அந்த அனுஷ்டானம் பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னு, என்ன கிடைக்கும்னா உனக்கு உடனே கண்ணுக்கு எதிர்க்க ஏதோ விழாது, ஏதோ லைட் எல்லாம் அடிக்காது. பட் அந்த ஆந்தரிக ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே போகும் அது பண்ணாததுனால.
நாள்தோறும் நாடு கெடும் உடன் நண்ணுமால் நாள்தோறும் செல்வம். அது இது ராஜ்யத்தோட செல்வம் க்ஷேம, ஒரு ராஜ்யம் க்ஷேமகரமா இருக்கு அப்படின்னா அது ராஜ்ய லக்ஷ்மின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ராமாயணத்துல பார்த்தாக்க ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்துல லங்கையில போய் இறங்கினோடனே வாசல்ல ஊத்தி காவல் காத்துட்டு இருப்போம். வந்து இவர் சூக்ஷ்மமா சின்ன உருவத்தை எடுத்துட்டு லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ணணும்னு போறதை கண்டுபிடிச்சு நிறுத்திடுவோம். யாருன்னா லங்கினின்னு ஒரு ராட்சசி. யாரு நீ யாரு? நான் வந்து இந்த லங்கா ராஜ்யத்தோட லக்ஷ்மி. அவளை வந்து ஜெயிச்சுடுற, என்ன சண்டையில நீ ஜெயிச்சாதான் நீ உள்ள போக முடியும் இந்த ராஜ்யத்துக்குள்ள. ஜெயிச்சுடுறார். அப்ப அவ சொல்றா, பிரம்மா வந்து எனக்கு இந்த வேலையை கொடுக்கறத வந்து நீ இந்த லங்க ராஜ்யத்தோட லக்ஷ்மி, நீ என்னைக்கு வந்து தோத்து போறியோ அன்னைக்கு இந்த ராஜ்யத்தோட அழிவு ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ, அன்னியோட உன்னோட டியூட்டி முடியறதுன்னு சொன்னார். அதனால உங்களாலதான் அந்த ராஜ்யம் அழிய போறது, நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட டியூட்டி முடிஞ்சதுன்னு அவ திரும்பி போயிடுவோம். அந்த ராஜ்ய லட்சம் அது ஒரு உருவகப்படுத்துறோம். நம்ம ஒரு தேவதையா ஒரு ஃபார்மோட உருவகப்படுத்துறோம். ஆனா அந்த நாட்டோட அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இட் இஸ் அன்சீன், இன்டான்ஜிபிள், ஆர் இட் கேன் பி மேட் டான்ஜிபிள் வித் அ ஃபார்ம். நம்மளுக்கு அதுகிட்ட எப்படி ரிலேட் ஆகணுமோ அந்த மாதிரி அந்த அந்த அம்சமும் கெடும். நாள்தோறும் செல்வம், ஏன்னா காசு பணம் கெடும்னு அதை லிட்டரலா மீனிங் பண்ணிக்க கூடாது. எல்லாம் காசு தான் நிறைய இருக்கே, காசு எல்லாம் இருக்கும், ஆனா அது வந்து நல்ல காசா இருக்காது, அப்படிதான் சொல்லணும். அதாவது கரெக்டா பிரயோஜனப்படுற பொருளா இருக்காது. எந்த பொருள்னால க்ஷேமம் ஏற்படுறதோ அந்த மாதிரி பொருள் தான் வந்து வாஸ்தவமா நல்ல பொருள். நாடு கெடும், கிராஜுவலா ஆன் டெய்லி பேசிஸ் நாடு கெடும். அந்த செல்வம், அந்த லக்ஷ்மி அம்சம் இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யம் முழுக்க லக்ஷ்மிங்கிறது வந்து காசு மட்டும் இல்ல, அந்த எல்லா பாசிட்டிவ் அம்சங்களும், எல்லா பாசிட்டிவ் எனர்ஜிஸும், அந்த ராஜ்யம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் அதெல்லாம் கெடும். ராஜா தன்னோட தர்மத்துல இல்லைன்னாக்க, தபஸ்சரியை வந்து நாட்டுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு சொன்னாக்க, அந்த ராஜ்யத்தோட அந்த லக்ஷ்மி அம்சம் வந்து கெடும். நாள்தோறும் நாடு கெட்டுண்டே வரும். நரபதி குன்றுமே, ராஜாவும் அழிஞ்சு போயிடுவான் ஒரு காலத்துல. அன்னைக்கே அடுத்த நாள் இடி எல்லாம் விழாது, ஆனா கிராஜுவலா the downfall will be continuous. அது அத முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த டவுன்ஃபாலை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றதுக்குள்ள இட் வில் பி வெரி லேட். அந்த மாதிரி ஆயிடும். ராஜ்யமும் அழிஞ்சிடும், ராஜாவும் அழிஞ்சு போயிடுவான். அதோட க்ஷேமகரமான அம்சம் அந்த ராஜ்ய லக்ஷ்மியும் வந்து வீணா போயிடும். அதனால தபஸ்சரியையில இருக்கணும், ராஜாவும் தபஸ்சரியையில இருக்கணும், நாட்டிலையும் எல்லாரும் வந்து அந்த தபஸ்சரியையில இருக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷனை அவர் வந்து ஏற்படுத்தி தரணும். அடுத்த பாடல், வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே, வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடது ஆகுமே. இப்ப முன்னாடி பிராமணர் ஒழுக்கம் சொல்லிட்டு வரது, அவ பூணூல் சிக்கைய வச்சுட்டு என்ன சும்மா பிசிக்கலா ஒரு அப்பியரன்ஸுக்காக வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இது பூணூல்ங்கிறது வந்து வேதாந்தம், சிக்கைங்கிறது வசந்த ஞானம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது எல்லாத்துக்கும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகிறது தான். பாக்கியமா வெறும் வெளியில பாக்குறதுக்கும் ஷோக்காக பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவா நாட்டுல வந்து வெறும் ஷோக்காக அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா அவளெல்லாம் தட்டி கேட்கிற தர்மம் வந்து ராஜாவோட தர்மம். இல்லைன்னா அவளை ஃப்ரீயா சொசைட்டில இந்த மாதிரி சீட் பண்றவாள் வந்து வெறும் வேஷத்துல இருக்கிறவாள் மாத்திரம் வந்து நாட்டுல ஃப்ரீயா விட்டுட்டா அவ வந்து மிச்ச பேரோட பாவத்தையும் கெடுத்துடுவா. எப்பயுமே ஆந்தரிகத்துல ஒண்ணு வேற இருக்கு, லௌகீகமா என்னமோ ஒண்ணு இருக்கு, வெளியில மட்டும் வந்து
அத்தியாத்மமா இருக்கிற மாதிரி காமிக்கிறோம். அவா கிட்டேந்து ஜனங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் மாதிரி விபரீதமா பிஹேவ் பண்றவாள்கிட்ட இருந்து கூட ஏற்படாது. அவ இது உள்ளொன்று புறம் ஒன்று இருக்கு இல்லையா, அவ வந்து they will effectively misguide people in the society. ஸோ அவளை வந்து தட்டி கேட்கிற இது பொறுப்பு வந்து ராஜாவோடது. வேட நெறி நில்லார். அப்படி வெளி வேஷத்துக்கு மாத்திரம் போட்டுக்கிறவா, வேஷத்துல மட்டும் நன்னா காமிச்சுக்கிறவால அப்படி சொல்றார். வேட நெறி நில்ல, வேஷம் போட்டுன்னு இருக்கா ஆனா அந்த மார்க்கத்துல இல்லவா, நெறி நில்லார். வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன். அவ அந்த மாதிரி ஒரு சும்மா அப்பியரன்ஸ்க்காக ஷோக்காக மாத்திரம் அந்த மாதிரி ஒரு சில என்ன சில சின்னங்களை ஜரிச்சுண்டு சில மாதிரி பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே. அந்த 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 வேஷத்துக்கு உண்டான மார்க்கத்துல யாரு இருக்காளோ வந்து அந்த 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 வேஷத்துக்கு போட்டுன்றவா வாஸ்தவத்துல எப்படி இருக்கணுமோ அந்த தர்மத்துல வந்து யார் நிக்கிறாளோ அவ என்ன வேஷம் போட்டுட்டாலும் சரி, அவளோட வேஷம் வந்து மெய் வேடம். வாஸ்தவத்துல அவாதான் அந்த நிலையில நிக்கிறவா. அதனால அதுதான் வந்து சத்தியமான வேஷம், சத்தியமான ரூபம், மெய் வேடமே. வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன். அப்படி விபரீதமா யாராவது வெறும் ஷோக்காக இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, இந்த ராஜாக்கு வந்து வீரியமும் ஆர்மி பவர் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை யூஸ் பண்ணி அவன் வந்து அவளை தட்டி கேட்கணும். வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேட நெறி செய்தாள். அவ சரி நீ இந்த மாதிரி பாக்குறதுக்கு அப்படி எல்லாம் இருக்கியோனோ, நீ அந்த மார்க்கத்துல இருக்கியா அப்படிங்கறத ராஜா வந்து டெஸ்ட் பண்ணி அப்படி இல்லைன்னாக்கா அவளை நெறிப்படுத்தி அதுல நிறுத்தணும். வேட நெறி செய்தாள் வீடதுவாகுமே. அப்படி அவ வந்து பண்ணினாதான் அவ வந்து ராஜா தன்னோட தர்மத்துல கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். அது ராஜாக்கும் க்ஷேமம். அவரை ராஜ தர்மத்தை வந்து கரெக்டா கடைபிடிச்சதுனால அவருக்கும் அது வந்து மெச்சூர் ஆகி முக்தி அடையறதுக்கு வழியாகிறது. யாருக்கு அப்படி சிக்ஷையை கொடுத்து அவளை கரெக்டான நெறியில நிறுத்தினாரோ அவளுக்கும் அது வந்து சௌக்கியமா ஆறுது. ஏன்னா அவ அது வெறும் அப்பியரன்ஸ்ல மட்டும் இருந்தா அவளை அந்த அந்த வேஷத்துக்கு உண்டான மார்க்கத்திலேயே அவளை வந்து ஃபோர்சிபிளா நிறுத்தினதுனால அவளுக்கும் அது வந்து பிரயோஜனப்படுறது. அத்தியாத்மமா ராஜாக்கும் பிரயோஜனப்படுறது, அப்படி அப்பியரன்ஸ்ல மாத்திரம் இருந்தவாளுக்கும் பிரயோஜனப்படுறது அவளை வழி நிறுத்தினதுனால. சோ அந்த ராஜ தர்மத்துல வந்து நாட்டுல இருக்கிறவாளுக்கும் தனக்கும் எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படுத்திக்கலாம் ராஜா தன்னோட தர்மத்தை கரெக்டா கடைபிடிக்கிறதுனால. அடுத்த பாடல். மூடம் கெடாது ஓர் சிகை நூல் முதற்கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மண்ணும் பெருவாழ்வு மண்ணும் பீடு ஒன்று இளனாகும் ஆதலால் பேர்த்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகை அறுத்தான் அன்றே. அதேதான் போன பாடல்ல சொன்னதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா சொல்லியிருக்கார். மூடம் கெடாது ஓர் சிகை நூல் முதற்கொள்ளில். யாருக்கு வந்து இந்த ஜீவ பாவத்தோட கவரேஜ் வந்து நீங்களையோ, மூடம் அப்படிங்கறது வந்து அறிவின்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனா வந்து கவரேஜ்ங்கிறது தான் மௌட்யமா இருக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜீவ பாவத்தோட கவரேஜ் வந்து நீங்காதவர்கள், அதாவது ஞானத்தை வந்து அனுபவபூர்வமா அடையாதவர்கள். அவ வந்து அதாவது இங்க வந்து பிராமணர்கள்ங்கிறத வந்து ஞானிகள் தன்னை உணர்ந்தவர்கள்ங்கிற பாவத்திலேயே யூஸ் பண்றதுனால அவளோட லட்சணத்தை சொல்லியிருக்கு. ஞானம் அடையாதவர்கள் வந்து சிகை வச்சுண்டு பூநூல் போட்டுண்டு அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொன்னா. அதாவது இந்த ஞானத்தை பூர்வமா அடையாட்டாலும் அந்த தர்மத்துல நின்னாலும் ப்ராஸ்பெக்டிவா இட் இஸ் ஓகே, அந்த அப்பியரன்ஸ் இஸ் ஓகே. அடைஞ்ச வாழ்க்கை அந்த அப்பியரன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஓகே. பட் வெறும் ஷோக்காக வாஸ்தவத்துல அஜ்ஞானம் வந்து நீங்கவே இல்லை, அந்த மார்க்கத்திலயும் இல்லை, அந்த சரியையும் ஃபாலோ பண்றது இல்லை.
அப்படி இருக்கிறவா வந்து சிகை நூல் முதற்கொள்ளில் வெறும் அப்பியரன்ஸ்ல மாத்திரம் தன்னை உணர்ந்தவர்கள் மாதிரி காட்டிக்கிறவாளா இருந்தா அப்படி இருக்கிறவா வந்து ராஜ்யத்துல வாழ்ந்து ராஜாவால தட்டி கேட்கலன்னு சொன்னா வாடும் புவி. அதான் பிகாஸ் தே மிஸ்லீட் பீப்புள். ராஜ்யத்துல வந்து தே ஸ்ப்ரெட் ஆல் அன்வான்ட் ஃபீச்சர்ஸ். அவளை பார்த்து அவளை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து கெட்டு போவா. ராஜ்யத்துக்கும் க்ஷேமம் ஏற்படாது. வாடும் புவியும் பெருவாழ்வு மண்ணும் பீடு ஒன்று இலனாகும். மண் அப்படிங்கிறது ராஜா. பெருவாழ்வு மண், அதாவது அத்தனை வைபவமா இருக்கிற ராஜாக்கும் வந்து அவருடைய பீடுங்கிறது வந்து அவரோட வைபவம், பெருமை, நல்ல வைபவமா ராஜாங்கிறவர் வந்து நல்ல க்ஷேமமா வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையோ நாட்டுல, அதெல்லாம் இல்லாம போயிடும். பீடு ஒன்று இலனாகும். பெருவாழ்வு மண்ணும் பீடு ஒன்று இலனாகும். ராஜ்யமும் கெட்டு போகும், ராஜாவோட வைபவமும் கெட்டு போகும். ஆதலால் பேர்த்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகை அறுத்தான் அன்றே. அதனால ராஜாவோட தர்மம் என்னன்னாக்க, யார் இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல மாத்திரம் தன்னை உணர்ந்தவர்கள் மாதிரி வழிகாட்டுறவா மாதிரி இருக்காளோ, ஆனா ஆந்தரிகத்துல விபரீதமா இருக்காளோ, அவளை வந்து பேர்த்து உணர்ந்து பிரிச்சு அறியணுமா. யார் இந்த மாதிரி விபரீதமா வேஷத்துல மட்டும் இருக்காங்கிறத வந்து பிரிச்சு தெரிஞ்சு அறிஞ்சுண்டு ராஜ்யத்துல ஆடம்பர நூல் சிக்கை அறுத்தான். அது சும்மா அவ வெறும் ஷோக்காக ஆடம்பரத்துக்காக வந்து சிக்கைய வச்சுட்டு நூல் போட்டு இருக்காளே, அத வந்து அறுக்கணுமா, சிக்ஷை கொடுக்கணும் அவளுக்குன்னு. சும்மா அந்த மாதிரி வேஷத்தை போட்டுக்கப்படாது அப்படின்னு அவளை வந்து ஃபோர்ஸபிளா ராஜாவோட கமாண்ட் பவரை யூஸ் பண்ணி அவளுக்கு சிக்ஷையை கொடுத்து இந்த அப்பியரன்ஸை வந்து மாத்தணும். மாத்தினாக்கா அது 2 பேருக்கும் க்ஷேமமாகும், நாட்டுக்கும் க்ஷேமமாகும். அவளுக்கும் அது வந்து தண்டனை கிடைச்சதுனால சரியான மார்க்கத்துல போறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஃபோர்ஸபிளா. ராஜா தன்னோட தர்மத்தை கடைபிடிச்சதுனால அவருக்கும் வந்து முக்திக்கு வாய்ப்பு. லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த மாதிரி மிஸ்லீட் பண்றவாளோட ராங் இன்ஃபர்மேஷன் கிடைக்காததுனால நாட்டுக்கும் நல்ல ஒரு அது என்ன, அவளை ஃபாலோ பண்ண மாட்டா, விபரீதமான மார்க்கத்துல போக மாட்டா, சரியா வழிகாட்டுறதுங்கிறது. அதாவது ராஜா அந்த மாதிரி தர்மத்தை வந்து நிலைநாட்டணும். நாட்டு ஜனங்களுக்கும் அந்த ராங் பாத்துல போகிறதுக்கு ஒரு பிரேரணை இருக்காது. மொத்தம் எல்லாருக்குமே க்ஷேமம் ஏற்படும். சோ ராஜாவோட தர்மம் சும்மா வெளி காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறவால வந்து சிக்ஷையை கொடுத்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணியாவது அவளோட வேஷத்தை கண்டிக்கணும். அடுத்த பாடல், ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின் தவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே. திருப்பி அதே கான்செப்ட் தான், அது இன்னும் எக்ஸ்டெண்டடா இன்னும் வேற ஆங்கிள் சொல்லியிருக்கார். ஞானம் இல்லாதவர்கள் சடை சிகை நூல், இந்த தலையில ஜடை தரிசிக்கிறது, ஜட்டிலோ முண்டி லுஞ்சித்த கேசஹால்லாம் சொன்னார் இல்லையா பஜகோவிந்தத்துல. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து மேக்கப் பண்ணி உண்டாகிற விஷயங்கள் இல்லை. அவளுக்கு அவளோட மார்க்கத்துல அவ ஈடுபட்டு இருக்கிறதுனால தலை ஜடை பிடிச்சு போறது, அவ ஒன்னும் அதை கேர் பண்றது இல்ல. இல்ல தலைமுடியெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்படிலாம் அதுக்கெல்லாம் கேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு அகங்காரத்தை தியாகம் பண்ற விதமா வந்து முண்டனம் பண்ணிக்கிறா. விபூதி தரிசிக்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு வைராகிகளா இருக்கிறதுனால ஈஸ்வரோட பிரசாதமா இருக்கிற விபூதியை தரிசிக்கிறா. அந்த மாதிரி பூநூல் போட்டுக்கிறதும் அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன், அதுகிட்ட இருக்கிற நாட்டத்தினால தன்னோட தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக பூநூல் தரிச்சுக்கிறா. இதெல்லாமே வந்து தேவைய அவ வாழற லைஃப்க்கு தேவைப்படுறதுங்கிறதுனால வச்சுக்க கூடிய விஷயங்கள். ஆனா அந்த ஞானத்தை நாடி இருக்கக்கூடிய சரியில தான் இதோட தேவையெல்லாம் ஏற்படுறது. அது இவளுக்கு ஞான நாட்டமும் இல்லை, அந்த மார்க்கத்துல சரிக்கவும் இல்லை. அவள் ஞானம் இல்லாதார், அவளுக்கு அந்த லட்சியமே இல்லை, அதனால அந்த மார்க்கத்திலயும் இல்ல அவ. ஆனா அவ வந்து வெறுன பாக்க 4 பேர் பார்த்தா ரொம்ப பெரிய மகான் போல் இருக்குன்னு நமஸ்காரம் பண்ணுவா, இல்ல ஏதோ
தட்சிணை காணிக்கை கொடுக்கறவாள்லாம் கொடுப்பாங்கிறதுக்காக இதெல்லாம் தரிச்சுண்டாக்க. ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி. தலையில ஜட்டை தரிசிக்கிறது, இல்ல வேற மாதிரி ஏதோ தலைய அலங்காரம் பண்ணிக்கிறது, இல்ல பூநூல் போட்டுக்கிறது, விபூதி, இந்த மாதிரி எல்லா லட்சணங்களும் தான் வெறும் அப்பியரன்ஸுக்காக மாத்திரம் 4 பேர் நம்மள பெரியவான்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிறவா ஞானிகள் போல நடிக்கின். தன்னை உணர்ந்தவர்கள் போல அப்படி ஏதோ அவளோட காட்டிக்கிறது. சொசைட்டில பாக்குறவா இந்த மாதிரி இந்த வேஷம் போட்டுன்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னுட்டு ஏதாவது நிற்று பண்ணிட்டாவது அந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி விவகாரம் பண்ற மாதிரி காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணினாக்கா பப்ளிக்கு தான் ஒரு ஷோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாக்கா ஞானிகள் போல நடிக்கின் தவர் தம்மை ஞானிகளால் நடிக்கின்றவர் ஞானிகள் போல நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து. அப்படியே விபரீதமா போன பாடல்ல சொன்னார் ஒழிய அவளை பேர்த்து உணரணும், அதாவது பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். நாட்டுல இருக்கிற இந்த மாதிரி விபரீதமா நடக்கிறவாள கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ராஜா லொகேட் பண்ணி லிஸ்ட்ல வச்சுக்கிறதோட அல்லாதக்கு அவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து. அவளோட சில பேர், அதாவது இது எல்லாமே நிறைய ஆந்தரிக லட்சணங்கள் இன்டான்ஜிபிளா இருக்கிறதுனால அது வாஸ்தவமா அந்த ஆங்கிள் இருக்கிறவாளாலதான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். சும்மா பாக்கியமா பார்த்து ஒருத்தரோட ஆழம் என்னங்கிறத ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அதனால வாஸ்தவத்துல உணர்ந்தவர்களை வச்சு உணர்ந்தவர்கள் மூலமா இவாளோட ஆழம் என்ன, இவா வாஸ்தவமா உணர்ந்திருக்காளா இல்லையா அப்படிங்கறத ராஜா டெஸ்ட் பண்ண வேண்டியது அவரோட தர்மமா. அதுக்கு உண்டா நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஆளுகள்லாம் ஹையர் பண்றோம், நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் அம்சம்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்றதுக்குன்னு ஒரு பேனல் அப்பாயிண்ட் பண்ணி அதுல அந்த டெக்னாலஜில நல்லா ஆழ இருக்கிறவாளை அந்த இன்டர்வியூ பேனல்ல அப்பாயிண்ட் பண்ணி அவ இன்டர்வியூ பண்ணி ஓகேன்னு சொல்ற கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி. ராஜா அவரே உணர்ந்திருந்தவரா இருந்தா பரவாயில்ல, ஜனகர் மாதிரி இருந்தா பரவாயில்ல, இல்லாட்டா இந்த மாதிரி நாட்டுல இருக்கிறவாளெல்லாம் உண்மையான ஞானிகள். அது நம்மளுக்கு அனுபவபூர்வமா அவளோட பிரசன்ஸ் இது பண்ண முடியும் இல்லையா. அவ மூலமா இவாளை சோதிச்சு நாட்டில் இல்ல என்னது நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து. அது மாதிரி ஆக்ட் பண்றவாளெல்லாம் உண்மையா உணர்ந்தவர்களை வச்சு டெஸ்ட் பண்ணி அவளோட ஆழம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ஞானம் உண்டாக்குதல் தானே ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே. அப்படி பண்ணினாக்க அதாவது அவளை சும்மா ஹியூமிலியேட் பண்றதுக்காக இல்ல, அவளுக்கும் க்ஷேமம் ஏற்படணும். அவளுக்கு ஏதோ ஒரு அப்ரோச் இருக்கு, ஆனா அந்த ஆந்தரிகத்துல அதை அடையாதிக்கு வெளியில மாத்திரம் அப்படி வேஷம் போட்டு இருக்காளே, அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அந்த போட்டு இருக்கிற வேஷத்துக்கு தகுந்த மாதிரி அவளும் வாழ்ந்து அந்த நிலையை அடையறதுக்கு அவளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும்படியா அவளுக்கும் சிக்ஷையை கொடுத்தாக்க. ஞானம் உண்டாக்குதல். வேஷம் மட்டும் போட்டு இருக்கேலே, நீங்களும் அந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் சப்போர்ட்டிவா இருந்து சிக்ஷை அவளை இப்படி பிரிச்சு எடுத்து அவளை ட்ரீட் பண்றதுனால லோகத்துல ஜெனரல் பப்ளிக்க நாட்டுல அவ விபரீதமா தன்னோட அறிவின்மையினால கெடுக்க மாட்டான். அதுக்கும் ஹேத்துவாகிறது. ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே. ராஜ்யத்துக்கும் க்ஷேமம் ஏற்படுறது, அவளுக்கும் க்ஷேமம் ஏற்படுது, அவளுக்கும் கரெக்டான மார்க்கத்தை தெரிஞ்சுட்டு அதுல சரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிறது. ராஜாவும் தன்னோட தர்மத்துல கரெக்டா நிக்கிறதுனால அவருக்கும் அது க்ஷேமமாகிறது. அவரோட தர்மத்தை கரெக்டா பண்ணினதுனால அவருக்கும் க்ஷேமமாகிறது. மொத்தம் ராஜா நாட்டுல அப்படி விபரீதமா இருக்கிறவாளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவளெல்லாம் நிஜமாவே அந்த மார்க்கத்துல போடணும். அப்பதான் ராஜ்யத்துக்கு க்ஷேமம் உண்டாகும். அடுத்த பாடல். ஆவையும் பாவையும்
மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காப்பவன் காவாது ஒழிவனேல் மேவும் மறுமைக்கு மீளா நரகமே. இது ஒரு ராஜாவோட தர்மம். அவர் ராஜ்யத்துல யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற டியூட்டி அவருக்கு இருக்கு அப்படிங்கறதுல அப்படிங்கிறது பசுமாடு, பசு இனம். பாவைங்கிறது லேடிஸ். மற்ற அறவோர், அதாவது உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், தபஸ்விகள், ஞானிகள், அந்த மாதிரி இருக்கிறவா. தேவர்கள் போற்றும் திருவேடத்தார், தேவதைகள் கூட நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படி தேஜஸ்வியா இருக்கிறவர்கள், தபஸ்லியே இருக்கக்கூடிய ரிஷிகள், அந்த மாதிரி இருக்கிறவா. இவாளெல்லாம் ஆதரிச்சு ராஜா தன்னோட ராஜ்யத்துக்கு ஆதரிக்க வேண்டியதுங்கிறது அவரோட டியூட்டி. பசுமாடுதான் ராஜ்யத்தோட செல்வம். ஒரு ராஜ்யம் எவ்வளவு சமிருத்தமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்னன்னா எவ்வளவு பசுமாடுகள் அந்த ராஜ்யத்துல க்ஷேமமா இருக்குங்கிறது. இல்ல, பசுமாடுகள் க்ஷேமமா இருக்கிறதுக்கு உண்டான மார்க்கத்தை ராஜா தன்னோட பவர் யூஸ் பண்ணி பண்ணணும். அது மாதிரி லேடிஸுக்கெல்லாம் அவளோட கற்புக்கு எந்தவித சேலஞ்சும் இல்லாம ராஜ்யத்துல இருக்கிற நடப்பு அவள் தன்னோட குழந்தைகள், தனக்கு ஒரு பொண்ணு இருந்தாக்க எப்படி அந்த பொண்ணு எப்படி க்ஷேமமா வாழணும்னு ஒரு அப்பா நினைப்பாரோ அந்த மாதிரி ராஜ்யத்துல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் தன்னிலையில க்ஷேமமா இருக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணணும். அப்புறம் தன்னை உணர்ந்தவர்கள், அவளுக்கு ஒன்றும் நம்ம கொடுக்கணும் போகணும் வரணும்னு இல்லை. அவளுக்கு அவளோட லைஃப்ல இடைஞ்சல் வராம பார்த்துட்டா போறோம். யாரா விபரீதமா போய் ஏதோ ரூல்னால அவளை கஷ்டப்படுத்தாதுக்கே இருந்தா போறோம். அவளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது அவளுக்கு ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது, பென்ஷன் எல்லாம் கிடையாது. ஆனாதான் பழைய காலத்துல ராஜாக்கள்லாம் அன்ன சத்திரங்கள், தங்கறதுக்கு சத்திரங்கள், தர்ம சத்திரம் எல்லாம் வச்சிருந்தா இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறவ அவ உணர்ந்தவர்களுக்கு யார்கிட்டயும் அவளுக்கு போய் ஆசிரியிக்க வேண்டாம். ராஜாவோட அந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்ததுன்னா அண்ணாமலையான் திருவண்ணாமலையில இருக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் ரூல்ல கிறிஸ்டியானிட்டி எல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அப்ப யாரோ ஒரு அடியார் போய் கேட்பார், அவள்லாம் ஹாஸ்பிட்டல் நடத்துறா, ஸ்கூல் நடத்துறா, சொசைட்டில கொஞ்சம் டவுன் ட்ராடனா பினான்சியலி ரொம்ப இதுவா இல்லாதவாளுக்கெல்லாம் ஏதோ சப்போர்ட் பண்றா. அதனால அவளோட மதம் எல்லாம் ஜெனரல் பப்ளிக்கு ஈஸிலி அக்செப்டபிளா இருக்கு. நம்ம தர்மத்துலதான் இந்த மாதிரி எதுவுமே சோசியல் சர்வீஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்னமோ அன்னச்சத்திரம், இந்த தங்கறதுக்கு இருக்கிற சத்திரம், இது தண்ணீர் பந்தல், இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு தான் நம்மளோட தர்மத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் தான் தர்மம்னு சொல்லியிருக்கு. மரம் நடுறது, நீலகண்ட பதிகத்துல காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனி மனத்தான், இததான் நம்மளுக்கு தர்மத்துல சொல்லியிருக்கு. நம்ம இப்படியே பண்ணி பண்ணி சோம்பேறிகள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் சரி அன்னச்சத்திரத்துல போய் நன்னா சாப்பிடலாம் வயிறாருன்னு சாப்பிட்டுட்டு போறான். சொசைட்டிக்கு ஒன்றும் பிரயோஜனமா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். நம்மளோட ரிசோர்சஸ் எல்லாம் இப்படியே வேஸ்டா போறது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையான்ட்ட சொல்லுவார். அப்ப அவர் சொல்லுவார், நீ சொல்ற பாரு, இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நடத்துறது அப்படி அத ஜனங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமா ஹெல்ப் பண்றது அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா, அது அதுல மனசு இன்வால்வ் ஆகிறது. அவளுக்கு ஏதோ தன்னோட மார்க்கத்தை பிரச்சரிக்கணும், இத்தனை பேர் தன்னை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம தான் ஹெல்ப் பண்றோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற பாவத்துல பண்ணப்படுற எந்த வேலையும் அது ஆந்தரிக்க ஹிதத்தை தராது. அதுல ஏதோ பிரச்சனை வந்துரும் பின்னாடி. இந்த ஆறு பண்றானே தெரியாம தர்மத்துக்குன்னு சத்திரத்தை வச்சுன்னு அன்னம் போடுறது, அது இந்த மாதிரி இருக்கு பத்தியா. அந்த அப்கோர்ஸ் சோம்பேறித்தனமா இருக்கிறவாலும் இங்கே நிச்சயம் சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு வேலையும் பண்ண வேண்டாம்னு இருக்கிறவா இருப்பாளா இருக்கும். ஆனா இங்க ஒரு குரூப் சொன்னாரே மற்ற அறவோர்னு, யாருக்கு அந்த பூர்ணமா அந்த நிலையில உணர்ந்து
யாரையும் ஆசிரியிக்காம அவ மாட்ட இண்டிபெண்டா தன்னோட மார்க்கத்துல அமைதியா இருக்காளோ அவ இந்த மாதிரி ஸ்தலத்துல ஃப்ரீயா சாப்பிடுவா. இன்னொருத்தராத்துல போய் யார்ட்டையோ கேட்கணும், இவ நம்மளுக்கு கொடுத்துட்டா பண்ணிவிட்டாங்கிற அந்த ஒரு டிபெண்டன்சி இல்லாதக்கு அவ மாட்ட அன்னதானம்னா யாரு வேணா சாப்பிடலாங்கிற இடத்துல அவ மாட்ட சாப்பிட்டுட்டு போவா. அந்த மாதிரி இருக்கிறவா ஒரு ஆளு சாப்பிட்டான்னாக்க அவ வயிற்றுல அப்படி உணர்ந்தவர்கள் வயிற்றுல ஒருபடி அன்னம் விழுந்தது அப்படின்னு சொன்னா, நீ சொல்றிய இந்த சொசைட்டிக்கு நல்லது ஏற்படுறதுக்கு எல்லாம் பண்றான்னு அதெல்லாம் தன்னால நடக்கும் அப்படின்ற. அது ரோமரிகளை வளர்க்கறதுக்காக இல்ல, இந்த மாதிரி உணர்ந்தவர்களுக்கு யார்கிட்டயும் போய் டிபெண்டா எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்கோ, அது வாசல்ல திண்ண பழைய காலத்துல எல்லாம் வீடு வாசல்ல திண்ண வச்சு கட்டியிருப்பா. எதுக்குன்னாக்க இந்த மாதிரி டிராவலர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அவ வாசல்ல திண்ண காலியா இடம் இருக்கு அப்படின்னா படுத்துப்பா. வாசல்ல பானையில ஜலம் வச்சிருப்பா. எதுக்குன்னா அது யார்ட்டையும் கேட்க வேண்டாம், யார்கிட்டயும் அந்த டிபெண்டன்சி இல்ல. அவ மட்டும் தீர்த்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், அன்னச்சத்திரத்துல போய் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா. அது அந்த உண்மையா இருக்கிறவர்கள் யாரோ ஒரு ஆளுக்கு பிரயோஜனப்பட்டா கூட அந்த தர்மத்தினால பரமக்ஷேமம் ஏற்படுறது. அந்த மாதிரி இருக்கிறவால சப்போர்ட் பண்றது ராஜாவோட வேலை. பசுமாடு, பெண்கள், இந்த தன்னை உணர்ந்தவர்கள், தேவர்கள் போற்றும் திருவேடத்தார், அப்படி தபஸ்விகளா இருக்கிறவா. இந்த ராஜ்ய சாதாரண இந்த பழைய காலத்து இந்த ராஜா கதையில எல்லாம் பார்த்தோம்னாக்கா ராஜ்யத்தோட எட்ஜில ஒரு காடு இருந்தது, காட்டுல ஏதோ ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், ராஜா போய் அவரெல்லாம் நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்லாம் வருது இல்லையா. அப்படி தபஸ்லயே லீனமா அவளுக்கு நாட்டுக்கு வரணுங்கிறது கூட இல்லாம இருக்கிறவா. ஆனா பெரிய தபஸ்விகள், தேவதைகள் கூட அவளை நமஸ்காரம் பண்ணும்படியா அவ்வளோ தேஜஸ் அவளுக்கு. தேஜஸ்னா ஒளி இல்ல, அந்த தபஸ் தான். அந்த நாட்டம் அப்படி பூர்ணமா இருக்கிறவா. அவளுக்கு எல்லாம் எந்தவித தொந்தரவும் வராம பாத்துக்க வேண்டியது. இப்ப ராமாயணத்துல பார்த்தானாக்க ராமர் வனவாசத்துக்கு வந்தப்ப தண்டகாரண்யத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ரிஷிகள் தபஸ்விகள்லாம் போய் அவர்கிட்ட நிவேதனம் பண்றா. இந்த ராவணனோட அந்த குரூப்ல இருக்கிற ராட்சசர்கள்லாம் இங்க நித்தியபடி எங்களை மாதிரி இருக்கிற தபஸ்விகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கா, எங்களுக்கு இங்க ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லை இந்த வனத்துல. தபஸ் பண்ற எங்களோட தபோமயமான வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அவள்கிட்ட ஒரு ஆயுதமும் இல்லை இது பண்றதுக்கு. அப்ப ராமர் உங்களை நான் க்ஷத்திரியன், என்னோட தர்மம் இது, இந்த ஏரியா எல்லாம் எங்க கோசல ராஜ்யத்துல இருக்கிறது, அதனால உங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னையில இருந்து உங்களை காப்பாத்துற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பார். அது ராஜாவோட தர்மம். அது தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன், அவளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது க்ஷத்திரியனோட தர்மம். காப்பவன் காவாது ஒழிவனேல், அவளை ப்ரொடெக்ட் பண்ற அந்த தர்மத்துல இருந்து அவ நழுவி அவளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க மேவும் மறுமைக்கும் மீளா நரகமே. இந்த லோகத்துல வாழற காலத்துலயும் அந்த ராஜாக்கு அமைதியா நிம்மதியா வாழ முடியாது. இனி இந்த சரீரத்தை விட்டுட்டு போறதே முக்தி கிடைக்குமானா அதுவும் கிடையாது, மீளா நரகம் கிடைக்கும். அவர் தன்னோட தர்மத்துல நிக்காம அதுல இருந்து பெசகினதுனால தப்பிக்கவே முடியாத நரகத்துல விழுந்து கஷ்டப்பட வேண்டி வரும் அந்த ராஜாவா. அதாவது தர்ம மார்க்கத்துல நில்லாத ராஜா. அடுத்த பாடல், திறம் தரு முக்தியும் செல்வமும் வேண்டில் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும் அறைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்றாமே. இந்த ராஜாக்கு ஓவராலா அந்த நாட்டை நல்லபடியா நாட்டுல இருக்கிற எல்லா ஜீவன்களையும் தர்ம மார்க்கத்துல நடத்துற பொறுப்பு இருக்கிறதுனால, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஆத்துல இருக்கோம், நம்ம ஏதோ புண்ணியம் பண்றோம் பாபம் பண்றோம், அது ராஜா என்ன அங்கேருந்து ஸ்பைய வச்சுட்டு பார்க்கவா முடியும்? இப்ப அந்த அப்ரோச் தான் ப்ரிவலண்டா வந்துட்டு இருக்கு இல்லையா. எங்க பார்த்தாலும் சிசிடிவிய வச்சு அப்சர்வ் பண்ணி யார் என்ன பண்றா அப்படின்னு
அது அது இல்ல, அது கிராசர் லெவல்ல அது ட்ரை பண்றது. இந்த ஜனங்களுக்கு வந்து சரியா நடக்கணுங்கிற புத்திய வந்து கரெக்டா கொடுக்கணும். அது நீ அதை கொடுக்காதக்கு சிசிடிவியை வச்சு பார்த்து பிரயோஜனம் இல்ல. ராஜா வந்து தன்னோட தர்மத்துல கரெக்டா இருந்து அந்த தர்ம வழிபடி எல்லாரையும் வந்து கரெக்டா நடத்தலே அப்படின்னு சொன்னாக்க, இங்க விட்டுட்டேனே, செல்வமும் வேண்டிய ஞாலம் செய்தொழில் யாவையும் அரைந்திடு. இந்த ஜனங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய, நாட்டுல இருக்கிற ஜனங்கள்லாம் பண்ணக்கூடிய சரியே இருக்கே, அது வந்து நல்ல கர்மாவா இருக்கட்டும் கெட்ட கர்மாவா இருக்கட்டும், அதுல வந்து 1/6 வந்து ராஜாவை போய் சேரும் அதோட பலன். ஏன்னா அவருக்கு அந்த பாத்தியத்தை இருக்கு. இவாளெல்லாம் வந்து நல்ல வழியில நடக்கிறதுக்கு உண்டான போதனையை கொடுத்து அவ தர்மத்துல நிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் சௌகரியங்கள்லாம் வந்து நாட்டுல பண்ணி தரணுங்கிறது அவரோட தர்மமா இருக்கிறதுனால, ஆத்துல நான் என்னவோ ஒரு தப்பு பண்றேன் இது பண்றேன் அப்படின்னாக்கா அதுக்கு ராஜா என்ன பண்ணுவான்? அவன் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான், நான் பண்ற தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்னு அந்த புத்தி அளவுல வந்து இந்த ஜீவனுக்கு சரியான தர்மத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும்படியா பண்ணாததுனால, ராஜாவோட தர்மத்துல இருந்து அவர் தவறினதுனால இந்த செஞ்ச பாபத்துல 1/6 வந்து ராஜாவை சேரும். அதுல வேற யாருக்காவது சேருமா இருக்கும்? இவர் பண்ணினவருக்கு அப்புறம் அந்த பண்றதுக்கு காரணமா இருந்தவா, கூட இருந்தவா, யாரோட விபரீதமான போக்குனால இவாளுக்கு இந்த கர்மா பண்ணணும்னு தூண்டுதல் ஏற்பட்டதோ அவா எல்லாருக்கும் ஏதோ பங்கு இருக்கும். அதுல அது 6 டிவிஷன். அதுல ஒரு டிவிஷன் பாப்பமோ புண்ணியமோ அதுல ஒரு அம்சம் வந்து ராஜாவை போய் சேரும். அதனாலதான் வந்து ராஜா வந்து பர்சனலா, ஈவன் இஃப் ஹி இஸ் குட், if he doesn't take care that people in the ராஜ்யம் is good, people in the kingdom is good, அவா குட்னா என்ன, அவா தன்னோட தர்மத்துல வந்து நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த ராஜாக்கு பாப்பம் ஏறிண்டே இருக்கும். அவர் பர்சனலி அவர் ஒண்ணும் பண்ணாதவரா இருக்கலாம், ஆனா தன்னோட தர்மத்தை வந்து கரெக்டா இது எக்ஸிக்யூட் பண்ணி நாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு கரெக்டான போதனை கொடுக்கல இல்லையா, அதனால அவ பண்ற பாப்பத்துல ஒரு பங்கு அவருக்கும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்ப ராஜாக்கு வந்து இங்க இந்த லோகத்துல வாழற காலத்திலயும் நல்லா வைபவமா வாழணும், க்ஷேமமா வாழணும். அப்புறம் இந்த ஜீவிதம் முடியற காலத்துல அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டையும் நாடினால் திறம் தரு முக்தி செல்வம். செல்வம் வந்து இங்க ராஜாவா வாழற காலத்துல வைபவமா வாழறதுக்கு உண்டான வஸ்துக்களும், இந்த ஜீவிதம் முடியற காலத்துல கம்ப்ளீட் ஃப்ரீடமும் வேணும்னு ஒரு ராஜா நினைச்சாருன்னு சொன்னா, மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். அவரு அது தர்மத்தை ஆசிரியிக்கிறதுங்கிறது அவரோட சிஸ்டம்ல அப்படி ஆழ்ந்து இருக்கணுமா. அப்படி ஆழ்ந்து இருந்தாதான் தானும் அதுலயே ஈடுபடுவார். அவர் அடுத்தவாளுக்கு சொன்னாக்க அந்த வார்த்தைக்கும் ஒரு வெயிட் இருக்கும். மறந்து, அதாவது மறந்து அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டரும் வேலையெல்லாம் பண்ணும். கம்ப்யூட்டர்கிட்ட வந்து இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொட்டீன் எழுதி வச்சிருப்பா. ஸோ அது வந்து இதோ இந்த சிச்சுவேஷனா ஓகே ஐ எம் சப்போஸ் டு டூ திஸ் அப்படின்னு பண்ணும். அது இட் டசன்ட் ரிலேட் டு த ஆக்டிவிட்டி. அது மறந்து போயிடுது அப்படின்னு சொன்னா, ஏதாவது மாறி போயிடுது அப்படின்னு சொன்னா வேற மாதிரி பண்ணும். ஏன்னா அதுக்கு ஒண்ணும் இந்த இப்படிதான் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இந்த தர்மத்துல நிக்கிற ஒரு ஜீவன் வந்து அதை ஆசிரியிச்சு அது பிராணனோட கலந்துடணும். இந்த தர்ம ஆச்சரணம்ங்கிறது வந்து நல்லா ரொம்ப ஏஜ் ஆனவா, அவள் கொஞ்சம் புத்தி இந்த இந்திரியங்கள்லாம் வந்து சொன்னதை கேட்கலன்னாலும் தன் நிலையில கரெக்டா நிக்கிறா, ஜபத்தெல்லாம் பண்றா, பூஜை பண்றா அப்படின்லாம் சொல்றேன். அது வந்து அவ நிஷ்டையா அந்த தர்மத்துல நின்னதுனால அதோட இஃபெக்ட் வந்து அவளோட பிராணன்ல கலந்துடுத்து, அந்த எனர்ஜி லெவல் லேயர்ல கலந்துடுத்து. அப்படி இருந்தா அது அப்படி இறங்கினாதான், ஆந்தரிகத்துல இறங்கினாதான் வந்து இந்த ஏஜ், மனசோட நல்லது கெட்டது, மறந்து போறது அதெல்லாம் கடந்து அந்த தர்மாச்சரணம் வந்து நிற்கும். ராஜாக்கு வந்து அந்த தர்மாச்சரணம் அப்படி இருக்கணுமோ ஆழத்துல.
மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். மறந்து போனாலும் அவனோட ராஜ தர்மாங்கிறது வந்து அவரோட சிஸ்டம்ல அப்படி கலந்து இருக்கணுமா, தானும் அந்த நிலையில நிக்கணும். அப்படி அவர் தன் நிலையில அவர் அப்படி நின்னாதான் ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்றதும் வழிகாட்டுறதும் பிரயோஜனப்படும். இல்லைன்னா அது அது ஒன்றும் அந்த எந்த ஸ்கீமும் ஒர்க் அவுட் ஆகாது, எதுவும் பிரயோஜனப்படாது, அந்த மாதிரி இது வேஸ்டா போயிடும். அதனால அத்தனை ஆழத்துல இறங்கி இருக்கணுமா ராஜாவோட சிஸ்டத்துல இந்த தர்மச்சரியைங்கிறது. சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும் அறைந்திடில், அதாவது இந்த சமுத்திரத்தால சூழப்பட்ட ஜலத்தால சூழப்பட்ட இந்த பூமியில வந்து எந்த தொழில்ல ஈடுபடுற எந்த ஜீவனா இருந்தாலும் அறைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவன்களும் செய்யக்கூடிய நீரால சூழப்பட்ட இந்த பூமி கண்டத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து என்ன தொழில் பண்ற ஜீவனா இருந்தாலும் அந்த அந்த அதோட சரியையில 1/6 வந்து ராஜாவுக்கு உரியது. அதனால அவர் அப்படி தர்ம ஆச்சரணத்துல அவ்வளோ ஆழமா இருந்து அந்த தர்மத்தையே வந்து லோகத்திலையும் பிரசரிக்கணும். அப்பதான் அவருக்கு வந்து வாழற காலத்திலயும் அவர் க்ஷேமமா வாழ்வர், அவர் ஜீவிதம் முடியற காலத்துல அவருக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு ராஜாவோட தர்மத்தை வந்து சொல்லிட்டு இருக்கார். நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. எண்ணாமலை.